திருமாவளவன் பேசும்போது ஒரு வார்த்தை சொல்றாரு, இது அரசியல் படுத்துறது அப்படிங்கிறது ஆள் பிடிக்கிற வேலை இல்லை அப்படின்ற ஒரு வார்த்தை தவைக்கால வந்து இல்லை இல்லை அண்ணன் திருமாவளவன் சொன்னது வந்து கண்டிப்பாக திமுகவாக இருக்கும். ஏன்னா திமுக செஞ்ச இல்லை இல்லை திமுகவாக இருக்கும். ஏன்னா ஆள் பிடிக்கிறது அண்ணன் சொன்னது இப்போ திமுக தான் வந்து எல்லா இடத்துலையும் எங்களுடைய எம்எல்ஏக்களே பர்ச்சேஸ் பண்ணுற வேலையில் இறங்கியிருக்காங்க. ஒவ்வொரு இடத்துலையும் 40 கோடி 50 கோடி. நேற்று வரை நாங்கள் திரும்பவும் சொல்கிறோம், நேற்று வரை இந்த முயற்சி தொடர்ந்துட்டு தான் இருக்குது. திமுக சார்பாக திமுக சார்ந்த நபர்கள் நேற்று வரை இந்த முயற்சியை 40 கோடி 50 கோடின்னு விலை பேசும் வேலைகளை நேற்று வரை செய்து கொண்டு தான் இருக்காங்க. மீண்டும் ஒன்று சொல்கிறோம், நேற்று வரை பல கோடிகள் கைப்பற்றப்பட்டிருக்கு. இந்த முயற்சிகளில் ஈடுபட்ட நெட்வொர்க்லேருந்து நேற்று வரை வந்து பல கோடி 2 கோடிக்கு மேலே பிடிபட்டிருக்கு. நிறைய இடத்துல இது சம்மந்தப்பட்ட பணங்கள் எங்கெங்கெல்லாம் பதுக்கி வைத்திருந்தாலும் அனைத்து பணங்களும் ரொக்கமாக பிடிபட்டுள்ளது. 2 கோடிக்கும் மேலே பிடிபட்டதாக எங்களுக்கும் தகவல் வந்துள்ளது. இன்னும் பல இடங்களில் இந்த மாதிரி எம்எல்ஏக்களை பர்ச்சேஸ் பண்ணுவதற்காக கொடுக்கப்பட்ட பணம் வந்து திமுக சார்பாக அவங்களுடைய தலைமை சார்பாக செந்தில் பாலாஜி சார்பாக கொடுக்கப்பட்ட பணம் ஆங்காங்கே பதுக்கி வைக்கப்பட்டிருக்கு. அந்த பணங்களை கைப்பற்றும் நடவடிக்கை எடுத்துகிட்டு வர்றோம். ஸோ நிறைய இடத்துல இது மாதிரியான பணங்கள் பதுக்கி வச்சுருக்காங்க. இப்போவும் சொல்கிறோம், இன்றளவிலும் அந்த முயற்சிகள் தொடர்ந்து கொண்டே தான் இருக்குது. திரு ஸ்டாலின் அவர்கள் கண்டிப்பாக இந்த முயற்சியை கைவிட வேண்டும். இல்லை என்னன்னா இல்லை அதை தெளிவாக தான் அங்கேருந்து வந்த கூட்டணியில் இருந்த கட்சிகள் சொல்லியிருக்காங்களே. அதாவது கூட்டணியில் இருந்த கட்சிகள் என்ன சொல்லியிருக்காங்க, திரு எடப்பாடி அவர்களும் திரு ஸ்டாலின் அவர்களும் இல்லை அது முயற்சி தான் நடக்குது. அதோட அவங்களுடைய கண்டிஷன் என்ன, இது எம்எல்ஏக்களும் நீங்கள் பலம் பேசும்போது அவங்க கண்டிஷன் என்ன பண்ணுறாங்க, சபாநாயகருக்கு எதிராக நாங்கள் வந்து நம்பிக்கை வாக்கெடுப்பு கொண்டு வரோம், அதற்கு எதிராக நீங்கள் வாக்களிக்க வேண்டும். அது வாக்களித்தாலே அரசை டிஸ்மிஸ் பண்ணுறோம், அரசுக்கு எதிராக பண்ணுறோம். ஸோ அதை தானே அவங்களுடைய முயற்சி. ஸோ அந்த முயற்சி தானே இப்போ அவங்க கொண்டு வரதுக்காக விலை பேசிகிட்டு இருக்காங்க. அவர்களுக்கு தேவை இன்றைக்கி வந்து சும்மாவா திரு அனிதா ராதாகிருஷ்ணன் சொல்கிறாரு, நாங்கள் வந்து எங்களுடைய திருச்சி சிவா வந்து எப்போ வேணாலும் மத்திய அமைச்சர் ஆவான்னு. எந்த நம்பிக்கையில் சொல்கிறாரு மத்திய அமைச்சர் ஆவான்னு? மத்திய அமைச்சர் ஆவார்னா நீங்கள் பேச்சுவார்த்தை முடிஞ்ச பிறகு தான் மத்திய அமைச்சர் ஆவார். அப்போ இவர்களுக்கு என்ன உறுதி சொல்லப்பட்டது? இன்றைக்கி சும்மா வந்து ஒரு முன்னாள் அமைச்சர் திமுக சார்பாக இன்றைக்கி வந்து அவர் தான் இது வரைக்கும் பேசாதவர் இன்றைக்கி பேசுகிறாருன்னா அவருக்கு என்ன கொடுக்கப்பட்ட அசைன்மெண்ட்டு? இன்றைக்கி வந்து அவர் என்ன சொல்ல வர்றார், எங்களுக்கு பின்னால் பிஜேபி இருக்கிறது, திமுகவுக்கு பின்னால் பிஜேபி இருக்கிறது, அதனால் நாங்கள் வந்து அசைக்க முடியாத சக்தின்னு சொல்ல வர்றாரா? அதானே சொல்ல வர்றாரு. நாங்கள் வந்து எப்போ வேணாலும் எங்களுடைய திருச்சி சிவா வந்து மத்திய அமைச்சர் ஆவான்றாரு. இது கவனிக்கப்பட வேண்டிய விஷயம், சாதாரண விஷயம் இல்லை. என்ன சொல்றாருன்னா, திமுக அலையன்ஸ் அதாவது தாவேக்காவை எதிர்த்து நின்று ஜெயிச்சவங்களை சேர்த்து ஆட்சி அமைக்கிறது சரி அப்படின்னா அதாவது காங்கிரஸும் கம்யூனிஸ்டும் என்ன காரணத்தினால் வெளியே வந்தாங்க? இல்லை காங்கிரஸும் கம்யூனிஸ்டும் என்ன காரணத்துக்காக இவர்கள் வந்து அதிமுகவுடனும் பிஜேபியுடனும் சேர்ந்து ஆட்சி அமைக்க முயற்சி செஞ்ச பிறகுதானே வெளியே வந்தாங்க. இன்னொன்று திமுக தனியாக நின்றிருந்தால், இன்னைக்கு அவங்க சொல்றாங்கல்ல திமுக உடலாம் இல்லை, திமுக தனியாக நின்றிருந்தால் 20 சீட்டு கூட வராது. திமுகவுடைய எப்பயுமே தனிப்பெருமானம் அவங்க வந்து 18, 19, 20% காணதில்லை. கூட்டணி காங்கிரஸ் இருந்ததாலும் கம்யூனிஸ்ட் கட்சி இருந்தாலும் அண்ணன் திருமாவளவன் இருந்ததாலும் ஐஎம்எல் இருந்தனால தான் அவங்களுக்கு இவ்வளோ பெரிய வெற்றி எப்பயுமே வந்து போன தடவை ஜெயிச்சது. 2006 திமுக ஆட்சி அமைத்தது காங்கிரஸ், அப்புறம் இருந்த கூட்டணி எல்லாம் சேர்த்தா, பாமக எல்லாம் சேர்த்தா. திமுக என்னைக்குமே தனியாக அவர்களால் 50 சீட்டோ 30 சீட்டோ வாங்க முடியாது. அவங்களுடைய தனிப்பெரும் எப்பயும் அவங்களோட நம்பர் அரித்மெட்டிக். இப்போ போன தடவை ஆட்சி அமைத்தது ஏன் 2011 2014 அவ்வளோ பெரிய படுதோலி அடைஞ்சாங்க? அவங்க ஆட்சி அமைக்க முக்கிய காரணம் அண்ணன் திருமாவளவனும் காங்கிரஸும் கம்யூனிஸ்டும் காரணத்தினால் மட்டும்தான் திமுக வந்து 2021 ஆட்சி அமைக்க காரணமாக இருந்தது. ஸோ அவங்க இவ்வளோ தூரம் சீட்டு வாங்கினதான் காங்கிரஸ். காங்கிரஸும் கம்யூனிஸ்டும் அண்ணன் திருமாவும் இல்லை என்றால் அவங்க 20 சீட்டுகளை வாங்கியிருக்காங்க. அதான் உண்மை. ஸோ அதை வந்து அந்த வெற்றிக்கு பிறகு அவங்க 50 சீட்டு 57 சீட்டு வாங்கினதுக்கு பிறகு அவங்க திரும்பவும் வந்து பாஜகவுடனும் அதிமுகவுடன் சேர்ந்து நினைச்சா யார் கூட இருக்கும்? ஸோ அதனால தான் வந்து வெளியே வர்றாங்க. ஸோ அதில் எந்த தவறும் இல்லையா? அவங்க வந்து கொள்கைக்கு எதிராக அவங்க போய் செய்கிறதுக்கும் மக்கள் தீர்ப்புக்கு எதிராக செயல்படுறதுக்கும் விருப்பமெல்லாம் வெளியே வராங்க. திமுக இப்போ சொல்கிற காரணம் ஏதாவது ஏற்றுக்கிற மாதிரி இருக்கா? அவங்க போய் அதிமுகவுடன் பிஜேபி கூட சேர்ந்து ஆட்சி அமைச்சால் யாராவது ஏற்றுக்கொள்வாங்களா? ஸோ அதை தான் வந்து அவங்க வெளியேறாங்க. வேறு எந்த காரணம் சார்? திமுக வந்து ஒரு சார் பாஜகவை விமர்சிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு தலைமையிலேருந்து உத்தரவு போட்டிருக்கதா ஒரு பேப்பர் நியூஸ். இல்லை, நானும் அந்த செய்தியை பார்த்தேன் இன்னைக்கு காலையில். ஏன்னா முன்னாடிலாம் திரு ஸ்டாலின் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா சென்னையில் இருக்கிறப்ப கட்சி அறிவாலயம் பக்கமும் போக மாட்டார். சென்னையில் இருந்தால் அறிவாலயம் பக்கமும் போகிறதில்ல. அந்த ஸ்டாண்ட் லைன் அவர் தெருவுக்குள்ளே எந்த கட்சிக்காரர்களையும் அனுமதிச்சு நாங்கள் பார்த்ததில்லை. எப்போ பார்த்தாலும் அந்த தெரு முனையிலேயே வந்து போலீஸ் பேரிகார்டு போட்டு உள்ளே யாரும் அனுமதித்தில்லை. ஆனால் இன்னைக்கு லண்டனில் போய் கட்சி நடத்திட்டு இருக்காரு. லண்டன்லேருந்து
லண்டன்ல இருந்து மாவட்ட செயலாளர் மீட்டிங் நடத்துகிற அளவுக்கு தான் அந்த கட்சி இருக்கு. அவங்க அங்கேருந்து கொடுத்த உத்தரவு இவ்வளோ அவசரமாக மாவட்ட செயலாளர் மீட்டிங்கை லண்டன்ல இருந்து நடத்த வேண்டிய அவசியம் என்னன்னா அவங்க பாரதிய ஜனதா கட்சியோடு போவதற்கு தயாராக இருக்காங்க இண்டிகேஷன் தான் வருது. அது இல்லாமல் அங்கேருந்து வந்து யாரும் பாஜகவை விமர்சிக்க வேண்டாம் அப்படின்ற இண்டிகேஷன் கொடுத்துருக்காதான் இன்னைக்கு செய்தித்தாள்களில் பல வந்திருக்கு. இதை தான் அனிதா ராதாகிருஷ்ணன் சொல்லியிருக்காரு. அவங்க வந்து அங்கே போகிறாங்க. இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் எப்படி அவர்களோடு இருந்த கூட்டணி கட்சியினர் பயணிப்பாங்கன்னு தான் நம்ம பார்க்கணும். இதற்கு மேலே சுயநல முடிவை வந்து திமுக எடுக்குமானால் இதுதான் அவங்களுடைய கடைசி அத்தியாயம். சார், அதே போல காங்கிரஸ் முன்னெடுக்கக்கூடிய போராட்டங்கள்ல திமுக வந்து கலந்துக்க கூடாது அப்படின்னு ஒரு உத்தரவு போட்டிருக்கதா ஒரு தகவல் இருக்கு சார். இல்லை இது எல்லாமே வந்து அவங்களுடைய திட்டங்கள் தானே. இதெல்லாம் சென்ஸ் பண்ணி தானே அவங்க பேசப்பட்டனால தானே அவங்க வந்து பாஜக உடனும் அதிமுக சேரணுன்றால தான் இவங்கள வெளியே வந்தாங்க. கூட்டணி கட்சிகளை எதுக்காக வெளியே வந்தாங்க? அவர்கள் யாரும் வந்து திமுக வந்து இந்த மாதிரி நேரத்தில் கைவிட்ட வேண்டிய அவசியம் இல்லையா? அவர்கள் இப்படி ஒரு தவறான முடிவு எடுத்தால் அந்த முடிவிற்கு அவர்கள் வேணா சுயநலமாக அவங்க குடும்பத்தை காப்பாற்றிக்கொள்ள, அந்த குடும்ப சொத்துக்களை காப்பாற்றிக்கொள்ள அந்த முடிவு எடுக்கலாம். திரு ஸ்டாலின் அவர்கள் கூட. பட் மற்ற கட்சியினர் அந்த எப்படி அந்த கொள்கைக்கு எதிராக காங்கிரஸ் வர வேண்டிய தேவையே இல்லையே. அதிமுக இல்ல அந்த ரெசிக்னேஷனுக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லை. சரி, ரெசிக்னேஷனை இன்னைக்கு அதிமுக தலைமை எப்படி இருக்குன்னு உங்களுக்கு எல்லாம் தெரியும். அதிமுக தலைமை யாரோட கனெக்டாக இருக்க தெரியல. அதிமுக தலைமை என்ன செஞ்சுட்டு இருக்கு தெரியல. அதிமுக தலைமை திரு எடப்பாடி அவர்கள் என்ன செஞ்சுட்டு இருக்காரு யாருக்குமே தெரியல. அதிமுக தலைமையை நம்பி யாரு பயணிப்பா? நான் ஒன்றும் இல்லை, இங்கே இருக்கிற நீங்கள் ஒரு 20 பத்திரிகையாளர் இருக்கீங்க. நீங்கள் எல்லாம் இவ்வளோ நாள் வந்து பத்திரிகை துறையில் நீங்கள் நிறைய ட்ராவல் பண்ணியிருப்பீங்க. இன்னைக்கு யாராவது ஒருத்தர்